நெல் இருக்கிறது இல்ல, நான் நாளைக்கு போகணும். எதுக்குடி? நெல் இருக்கிறதுக்கு. அட நாசமா போனவனே, அது இல்ல. தோரமா நின்று பேசுன ஐயப்ப கோயில் பூசாரி, பெண்கள் எனக்கு ஆகாது. அப்படியா? ஆமா, தொட்டு பேசாத. தொட்டு பேச கூடாதா? பெண்கள் எனக்கு பிடிக்காது. ஏண்டி? தொடாதுங்கிற ஏகப்பத்தினி விரதம் நான். அப்பா. சரி 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 சரி. ஆமா, நீ முன்ன பின்ன பொம்பளைகளை பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்ல. என்ன கருமாந்திர நான் பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் பார்த்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போற இதுக்கு மேல? அதனால 60 குறுக்கு 20 ஆகி உனக்கு ஆக மொத்தம் 80 வயசு ஆகி போச்சு. நான் இப்படி நொண்டிக்கிட்டே இருக்கிறேன். பின்ன அந்த வயசு இல்லம்மா, பெண்களை பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரிங்க, சரி சரி சரி. போகட்டும், போனால் போகட்டும். இருந்தாலும் சீராக நீந்திருக்கும் தெய்வீகமான சபை. இந்த தெய்வீகமான சபையானது இன்னும் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறே? பத்திரகாளி அம்மனுக்காக. இன்னும் காலை உலகில் எழுந்திருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய ஆதி சக்தியின் மறு அவதாரம் என்று பெயர் படைத்த இன்னும் பத்திரகாளி அம்மன். எப்படி? பத்திரகாளி அம்மன் காளி அம்மனுக்காக பத்திரகாளி அம்மன் இன்னும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து எப்படி பெரியவர்கள் தலைமையில பெரியோர்களுடைய தலைமையிலே இன்று ஒரு நாடகமானது அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார். இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது என்ன? நாடகமாகப்பட்டது ஸ்ரீ மகாபாரதத்தில் மகாபாரதத்திலே ஓர்பாகமாகி விளங்கி வரக்கூடிய கர்ணன் சண்டை. யார? கர்ண மகாராஜன் சண்டை, கண்ணன் சண்டை. இன்னும் என்னமோ சொன்னீங்க? இல்ல, கர்ணன் சண்டைன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? இன்னும் மகாபாரதத்திலே 17ஆம் நாள் சண்டை என்று சொல்லக்கூடிய இன்னும் கர்ணன் மோட்சம், கர்ணன் புத்தி மோட்சம். ஆமாண்டி. என்னும் நாடகமானது இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் பேருமே ஒற்றுமையாக இந்த ஊர் பெரிய தனத்திற்காரர்கள் அனைவரும் பேருமே ஒரு மனதாக இன்று ஒரு இரவு நாடகமானது அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார். எப்படி? ஆமா, வச்சிருக்கிறாங்க எல்லாருமே. என்னத்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் வடபத்திர வாணியம்மனுக்கு. அப்படி சொல்லி வச்சிருக்காங்க எல்லாமே. என்னத்தை வச்சிருப்பாங்க? அப்படி நம்முடைய நாடகத்தை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய இன்னும் நமது அருமை ரசிக பொதுமக்கள் அனைவற்ற பேர்களுக்குமே, அருமை ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே. ஆமாண்டி, இந்த ரசிகர்கள் என்றால் நாம கிடையாது, இந்த நாடக கலைஞர்கள் கிடையாது. அடியே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு அனைவற்று பேருமே குலதெய்வமாகிய காளி அம்மன் ஆலயத்தில் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கடவுள் கடவுள் இந்த காளி அம்மன். நமக்கெல்லாம் கடவுள் யாரடி? நமக்கெல்லாம் கடவுள் யாரு? கோட்டர். காத்தாளிக்கு இப்படி நாடகமானது அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த ரசிக பொதுமக்கள் தான் நமக்கெல்லாம் கடவுள் போல. கடவுள் போல. ஆமாண்டி. தாயே ஓம் சக்தி. அப்படி அப்படி காலில் விடுவா. அப்படி பார்த்தா வேற மாதிரி தெரியுது. அப்படி நாடகம் காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய 4 வர்ண பொதுமக்களுக்கும் நமது ஆரூர்பட்டியை சேர்ந்த இன்னும் ராஜமாணிக்கம் ஐயா அவருடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அடியே, இன்னும் அது முட்டம் இல்லாமல் படிக்கு நம்ம எல்லாம் நாம் நாடகமானது நாங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் நம்ம எல்லாம் அகில உலகம் எல்லாம் அறிமுகம் செய்து வருகிறாரே, யார் பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய செல்வ மன்னன். எப்படி? செல்வ மன்னன். என்ன செல்வண்ணன்? நமது யூடியூப் செல்வம். அப்படி சொல்ல தெளிவா? ஆமாங்க. இன்னும் கிராமிய தெருக்கூத்து, இன்னும் இன்னும் செல்வம் ஐயா அவர்களும் பெருமாள் ஐயா அவர்களும் எப்படி? செல்வம் ஐயா, பெருமாள் ஐயா, இருவர்களும் சேர்ந்து இந்த நாடக நடிகர்களையும் அனைவற்று பேர்களுக்குமே அறியும்படி இதோ வீடியோவானதை எடுத்து அனைவற்று பேர்களுக்குமே பரப்பிக் கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அடியே, என் பேரு தெரியுமா? சொல்றவாரி. அம்மா நம்பரங்க மதர் மெச்ச அம்மா
அம்மா சுந்தரவள்ளி தாவி நானே உங்களோட பேரு அந்தரங்கத்து மாதர்கள் மெச்சிட சுந்தரமாகவே வந்த என்னுடைய பெயரோ சுந்தரவள்ளி. ஓ உங்க வீரோ சுந்தரவள்ளி. ஆமாண்டி. அப்படி சுந்தரவள்ளின்னு சொல்றீங்க. இந்த சுந்தரவள்ளி தாதி என்னுடைய பெயர். தாதி? ஆமாண்டி. யாருக்கு தாதி? நான் யாருக்கு தாதியாக இருக்கிறேன் என்று தெரியுமா? யாருக்கு தாதியாக பண்ண? அந்த பரம்பு சொல்ற நேரம் இங்கேயே நான் எல்லாத்துக்கிட்டும் அடியே என் ராணியம்மாவுடைய பெயரானது என்னவென்று தெரியுமா? ராணியம்மா பேரு? என் ராணியம்மாவுடைய பெயரானது பொன்னுருவி. ஓ உங்கள் ராணியம்மா பெயரோ பொன்னுருவி. அந்த பொன்னுருவி ராணியம்மாவுக்கு நான் அணிவடை பணிவடை செய்து வரக்கூடிய சுந்தர தாதியாக இருக்கண்டி. உண்டாக்கல் ஒரு வேலையா? இதுக்காக இருந்த தாதி பண்ணுன்னா எங்க ஊர்ல நாங்க அப்படிதான் பண்ணு சொல்லுவோம். எப்படி? உண்டாக்கல் ஒரு வேலை. நிஜமா? மூஞ்சி மகரையும் பாரு. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்ன வேலை? தினமானது எங்களுடைய மகாராணியை போய் பார்க்கணும்டி. ஆமாங்க. ராணியம்மாவை பார்க்கலாம், வாங்க போலாம். போனா